வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வெள்ளி பொருட்கள் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இதை வாங்கினதுமே வீட்டுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், சரியாக இருக்குதானே. மேல் கவர் மட்டும் அதான் பிழிஞ்சிருக்கு. இந்த சொம்பு ரொம்ப நல்லா இருக்கு. 500 கிராம், 1/2 கிலோ. டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் பார்த்ததுமே வாங்கிட்டேன். நல்ல வெயிட்டாக கலக்கலாக இருக்குது. கெஸ்ட்டுக்கு வந்தால் தண்ணி கொடுத்தா செமையாக இருக்கும். ஜில்லுன்னு சந்தோஷமாக குடிச்சிட்டு போவாங்க. மோரும் கொடுக்கலாம். குங்குமச்சிமிழ் அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே என்கிட்ட சொம்பு குங்குமச்சிமிழ்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த டிசைன் அழகாக இருக்குது, அதனால் வாங்கிக்கிட்டேன். எல்லாம் நல்ல வெயிட்டாக இருக்குது. சந்தனம் வைக்கிறதுக்காக இந்த சிமிழை வாங்கினேன். செமையாக இருக்குது. ரெண்டும் ஒரே டிசைனில் அழகாக இருந்துச்சு. இது கவர்லேயே இருக்கிறப்ப சீக்கிரம் கருக்காது. யூஸ் பண்ணுறப்ப கவரை பிரிச்சுட்டு அப்படியே திரும்பவும் இதிலையே போட்டு வச்சிடணும், கவர்லேயே. ரெண்டும் ஏறக்குறைய ஒரே டிசைன், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. வெள்ளி பொருட்கள் கருக்காமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். கருக்கவும் கருக்காது, வாசனையாகவும் இருக்கும். ரொம்பவும் அழகாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். கிண்ணங்கள் 2 வாங்கியிருக்கேன். இந்த கிண்ணங்கள்லேயும் நிறைய டிசைன்ஸு அழகாக இருக்குது. இந்த கிண்ணங்களில் பாயாசம் சாப்பிட்லாம், வெள்ளி ஸ்பூனாலேயே சாப்பிட்லாம், செமையாக இருக்கும். டிசைன்ஸ் நிறையா இருந்தாலும் கையில் தொடுறப்ப எதுவும் உறுத்தலாக இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஸ்பூன் ஒன்று சின்னதாக வாங்கினேன், அழகாக இருக்குது. பார்த்ததுமே அழகாக இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டேன். இந்த குட்டி ஸ்பூனில் கூட டிசைன்ஸ் அழகாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்தாங்களா, அவங்களுக்கு பாயாசம் ஊற்றி இந்த ஸ்பூன் போட்டு கொடுத்தோமா சூப்பராக சாப்பிடுவாங்க. அழகாக இருக்குது டிசைன்லாம். நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது. அடுத்து என்னான்னு பார்ப்போம். இது தண்ணி குடிக்கிற கிளாஸ் வாங்கினேன். எல்லாமே வெயிட்டாக நல்லா இருக்குது. டிசைன்ஸ் அழகாக இருக்குது. வெள்ளி கிளாஸில் பால் காஃபிலாம் குடிக்கலாம், மோர் கூட குடிக்கலாம். ஆனால் புளிச்ச மோர்களை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புளிப்பாக இருக்கிற எதுவும் வெள்ளி கிளாஸில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூ டிசைனோடு அழகாக இருந்துச்சு, அதான் இந்த வெள்ளி கிளாஸையும் வாங்கிட்டேன். 3 கிளாஸ் வாங்கினேன். முடிஞ்ச வரை பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கலாம், கருத்து போகாது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய பொருட்கள் வாங்கினால எல்லாம் கலந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 கிளாஸ் வாங்கினேன். இதில் இன்னும் 2 கிளாஸு, தட்டு, கிண்ணம் எல்லாம் இருக்குது. கிண்ணமும் தட்டும் அழகாக இருக்குது. மொத்தம் 3 கிளாஸ் வாங்கினேன். எல்லாம் ஒரே டிசைனாக வாங்கினேன், பார்க்க அழகாக இருக்கும்னு. நல்ல வெயிட்டாக அழகாக இருக்குது. 3 கிளாஸுமே ஒரே டிசைன், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ஒரே அளவு, ஒரே வெயிட்டு, நல்லாயிருக்கு. 2 கிளாஸ் வாங்கலான்னு தான் போனேன். இதை பார்த்தது அழகாக இருந்துச்சு, இதையும் எடுத்துட்டேன். அடுத்து கிண்ணம் அழகாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு பிசைஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிண்ணம் டிசைனே இல்லாமல் சிம்பிளாக இருந்துச்சு, ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால் இதையும் எடுத்துட்டேன். நல்ல வெயிட்டாக அழகாக இருக்குது. சாதம் பிசைஞ்சு குழந்தைகளுக்கு ஊட்டலாம். 4 ஸ்பூன் வாங்கினேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் பார்த்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஸ்பூன், அது கொஞ்சம் சின்ன குட்டி ஸ்பூன், இதெல்லாம் பெருசு 3. இந்த ஸ்பூன்கள் நல்ல டிசைனாக அழகாக இருந்துச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன், இது வரைக்கும் பிரிக்காமல் இருந்தேன். எதுவுமே கவர்லேருந்து நான் பிரிக்கல, இப்போ தான் பிரிச்சிட்ருக்கேன். அழகாக இருக்குது.
வெயிட்டாக தரமாக இருக்குது. மூணுமே நல்ல டிசைனாக இருக்குது. வெள்ளி பொருட்கள் கருக்காமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கலாம். பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலான்னு சொன்னேன். நியூஸ் பேப்பர்லேயும் சுற்றி வைக்கலாம். கற்காதே, அப்படியே புத்தம் புதுசாக பளபளன்னு இருக்கும். யூஸ் பண்ணதும் நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சிடலாம். புத்தம் புதுசாக நல்லாயிருக்கும். ரொம்பவும் அழகாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. நான் திரும்பவும் இந்த கவர்கள்லேயே போட்டு வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அழகான தட்டு. யாராவது வந்தால் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம். செமையாக இருக்கும். டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காக தான் நான் வாங்கினேன். வீட்டுக்கு வரவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி இதில் வச்சு கொடுக்கலாம். சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. நல்லாயிருக்கும். நான் 3 தட்டு வாங்கினேன். 3மே ஒவ்வொரு டிசைன். இது அழகாக இருக்குது. அடுத்து சாப்பிட்ற பிளேட் மாதிரி வாங்கினேன். நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது. இதுவும் 1/2 கிலோ. சாமி ரூம்லேயும் வைக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கணுன்னா இதில் வச்சு வைக்கலாம். ஸ்வீட் வைக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கு. நான் இதை பிளாஸ்டிக் கவரில் இன்னும் பிரிக்கவே இல்லை. நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த தட்டில் சாப்பாடும் சாப்பிட்லாம். யாராவது வந்தால் சாப்பாடு பரிமாறலாம். நல்லா பெருசாக நல்லா இருக்குது. நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாமி ரூமில் வைக்க செமையாக இருக்கும். அட்டகாசமாக அழகாக இருக்கும். சாமி ரூமில் ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த தட்டும் நல்லா ஹெவியாக நல்லா இருக்குது. நான் எந்த தட்டுலேயும் கவர் பிடிக்கல, அப்படியே இருக்குது. யூஸ் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு திரும்பவும் அப்படியே போட்டு வச்சிடலாம். இதெல்லாம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். இனிமேட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாமே அழகாக இருந்துச்சு. 3 தட்டு ஒவ்வொரு டிசைனில் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. இதுவும் வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த தட்டில் குங்குமமும் சந்தனமும் வச்சு கொடுத்தோமா நல்லாயிருக்கும். அவங்க நெத்தியில் வச்சுட்டு சந்தோஷமாக போவாங்க. கவர் பிடிக்கல, தேவைப்படுறப்ப பிரித்து எடுத்துக்கலாம். திரும்பவும் பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு வைக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பரில் சுற்றி வைக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். பளபளன்னு அப்படியே இருக்கும். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெள்ளி பொருட்கள் அடிக்கடி பயன்படுத்த நல்லாயிருக்கும். கருத்து போகாது. என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.